ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வீடியோ தான். சரிடா, இப்ப எதுக்குடா உங்களுக்கு நான் நம்ம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லல. ஆனாலும் ஒரு ஆப்ஷன்லயே ஒரு பெஸ்டான ஸ்குவாட் எடுக்க போறோம், சிடிகே. ஓகே காய்ஸ், சட்டுப்பட்டு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள. என்ன எங்கேயோ பார்த்துங்க சொல்லுங்க. இன்னுமா இது தெரியல. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் இப்ப என்ன செய்யணும்னா யாமா இப்ப எடுக்கிறதுன்னு பாத்துக்கோமா. யாமா எடுக்கிறதுக்கு இந்த எலிஃபண்ட் இருப்பான்ல, அது பேர் என்ன கேஷ்லாஸ் இல்ல, அதுல இருந்து அந்த எலிஃபண்ட் நீங்க 30 வாட்டி இந்த எலிஃபண்ட் அடிக்கணும். லக்கு இருந்தா நீங்க 27 வாட்டி அடிக்கணும். 27லயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க லக்கு இல்லைன்னா என்னைய மாதிரி 30 வாட்டி அடிக்கிற மாதிரி வரும் காய்ஸ். சரி, என்ன பண்றது, அதெல்லாம் கஷ்டம்தான். நான் இப்பதான் எடுத்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 123 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சேலஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே முதல்ல எடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 30 நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணுன்றதுக்காக ஹோட்டல் மறந்து போட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் போட்டு முடியல, இந்த போட்டலே மறந்து போச்சு. ஹைட்ரா போட்டிருந்தாங்க. இந்த இடத்துலதான் நீங்க 30 பேர் அடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. அடிச்சிட்டீங்கன்னா ஹைட்ராக்கு வந்துருங்க. அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த போட்ட வழியா வந்துட்டு கீழே இருந்தீங்கன்னா இங்க நம்மளால தண்ணியிலேயே சும்மா தண்ணி மாதிரி போட்டுப்பாங்க. தண்ணி கிடையாது, அந்த இடத்துல தான் போகணும். சொல்லிட்டே இருக்கேன், நான் பேசுறது. ஆனா இந்த இடத்துல போனீங்க தண்ணிக்குள்ள ஒரு இடம் இருக்கும். எப்படி சொல்றது, மாதிரி இருக்கும். ஆனா இது இந்த இடத்துல ஒரு கதை உடைக்கணும். சும்மா நார்மலா தான் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு என்ன, நான் வச்சிருக்க எந்த ஸ்குவாடையாலையும் இது உடைக்க முடியல. டாக் பீடை மட்டும்தான் உடைக்க முடியுது. டாக் பீடை வச்சு நான் உடச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் அட்டாக் டியூட்டி வரட்டும். கரெக்டா போடுவோம். பாவிகளை அந்த வாட்டி தப்பா போட்டாங்க. தப்பா போடல, எனக்கு என்னமோ வெயிட் பண்ணுங்க. கிளிச் ஆயிடுச்சா? சரி சரி சரி, இந்த சர்வர் கிளிச் தான் சொல்லுவேன். கிளிச் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ரீசைன் பண்றேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்றேன், ஆளும் வர மாட்டேங்குது. லாஸ்ட் குவாலிட்டியாவது பண்ணுறேன்னு பார்த்தேன், வரவே வரல. போயிட்டு லிஸ்ட் படிச்சுட்டு வரேன். என்ன சொல்றீங்க? சரி, வரதுக்குள்ள லைக் ஸ்டூடியோ பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட் அடிச்சாச்சு. ரீசன் அடிச்சுட்டு வந்துட்டேன். கதை தகுந்த டாக்டர் அடிச்சுட்டு மிஷின் ஆஃப் ரேட்டிங் மிஷின் வர. ஓகே, இப்போ வந்து இங்க உள்ள வந்து போஸ்ட்ன்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கணும். நினைக்கிறேன் புரியுது. என்ன பண்றேன் நானு, யாமா வைக்க பண்றேன்னா ட்விஸ்டா வச்சிருக்கீங்க. சமம் ட்விஸ்டாவும் எடுக்கிறது நான் பார்ப்போம்ல. இங்க வந்துட்டீங்கன்னா இங்க கோஸ்ட்னு பாதி பேர் இருப்பாங்க. இவங்கலாம் நீங்க அடிக்கணும். ஆனா இந்த இடத்துல தான் ஏமா இருக்கும். நீங்க அடிச்சுதான் எடுக்கணுமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க 30 இடத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸ்குவாட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 வாட்டி எழுதணும். கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க, அதுவே கிடைச்சிடும். ஏமா செலக்ட் பண்ணியே போடுறேன். அப்போ ஏமா பிடிச்சி இப்போ சுட்டாக்கு ஆர்ஐபி ஸ்பான் பண்ணுவாங்க. ஆர்ஐபி ஸ்பான் பண்ணிட்டு சிபிஐடியே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இதுக்கு வந்துட்டு போஸ்ட் அடிக்கணும். நீங்க எல்லாம் போஸ்ட் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, ஒரு 6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. அடிச்சு முடிச்சதுல ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுல என்ன இருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆர்ஐபி ஸ்பான் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புகை மாதிரி வந்து உள்ள போனீங்கன்னா நீங்க வந்து மேன்ஷனுக்கு போவீங்க. அது ஃப்ளோட்டிங் டைட்டில். ஆனா இப்ப போக மாட்டீங்க, ஏன்னா இப்ப ஆர்ஐபி ஸ்பான் பண்ணலையே. ஓகேவா, நான் மீன்ஸ் எடுக்கல, அதுதான் சொல்றேன். எப்படி பண்றேன்னு சொல்லணும்ல. ஓகே, இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி தான் இடத்துல டேரக்டா உங்களுக்கு வந்து மேன்ஷன் ஒரு இடத்துல இருக்கணும். ஃப்ளோட்டிங் டைட்டில் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். எடுத்துட்டேன். அவசரத்துல எடுக்கும் போது இப்படி எடுக்கும் சத்தியமா போகல.
போய்கிட்டு இருக்கேன். போயிட்டுதான் இருந்தேன். கேம் போயிட்டுதான் இருந்தேன். ஒரு லெவல் சூடு பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல அவங்க டக்குன்னு எடுத்து விட்டுருவாங்க. கையில வந்து ஒரு ஃபேல் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எடுத்து விட்டுருவாங்க. என்ன பண்றீங்க, அப்படியே நீ ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஓடி வந்துட்டு இந்த இடத்துல கார்டன் பாத்துறாங்க. இந்த பாரு கிடையவே கிடையாது. இன்னொரு அப்படியே ஒரு லெஃப்ட் திரும்பி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நான் வந்து இப்போ அதனால எனக்கு ஈஸி. இப்போ வந்து டக்குனு வந்துருச்சு. இப்போ செய்யும் போது எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஜம்ப் பண்ண முடியல, கரெக்டா ஜம்ப் பண்ண முடியல. இது இதுன்னு ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் தோச்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்துப்பீங்க. அது எடுத்து வந்தீங்கன்னா இந்த சைடு முன்னாடி வரும். அப்படியே முன்னாடி போகக்கூடாது. அப்படியே செகண்ட் இடத்த வச்சுட்டு பின்னாடி போகணும். வந்தோட இல்லை. செகண்ட் ஆச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் போட்டுருங்க, ரெண்டு போடுவோம். அதுக்கப்புறம் இந்த மண் தர இருக்கு அந்த தூக்கும். இது போனது எனக்கு குழம்பு வச்சு நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரீல தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரீல வந்து மட்டும்தான் சொதப்பட்டேன். இடத்துல எந்த ட்ரீல கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதுலயே 3 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். 4 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ட்ரீக்கு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். டேரக்டா முன்னாடி போயிட்டே இருங்க. லாஸ்ட் அவங்க தொடங்குற இடத்துல இந்த இடம் இந்த இடத்துல எடுக்கிறதே கரெக்டாக ஷிஃப்ட் அடிச்சுட்டு வேலை என்ட்ரன்ஸ் இந்த இடம் தான். எஸ், ஃபர்ஸ்ட் அங்க அது அங்கேயே இருக்கு நினைச்சிடாதீங்க. அங்க இருக்காது. அப்ப அவங்க குழம்பிடும். எல்லாம் முன்னாடி வந்துட்டு அப்ப பார்த்து ஓகே. ஃபர்ஸ்ட் தேர்ட் டச் வச்சாச்சு. ஃபோர்த் டச் டேரக்டா மேன்சனுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு கூட பண்ணலாம். நான் தான் சொல்லிக்கிட்டீங்க மேன்சனுக்கு அது டெலிபோர்ட் ஆகிட்டு நடந்து பழகுவோம். வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறோம். கேம்ல அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு சரி கேக்குறீங்க, புரியுது, பரவாயில்ல. ஓகே ஓகே, இந்த இதுக்கு அந்த டைமே பார்த்துருப்பீங்க வீடியோவை. அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. தான் சொல்லுங்க. அப்படி வந்தீங்கன்னா இங்க ஒரு கப்பல் இருக்கும். கப்பல்ல வந்து ஓரத்துல நைட் டைமா நீங்க சத்தியமா இருக்கு. அந்த இடத்துல எனக்கு செகண்ட் டைம்ல போகும்போது நைட்டு கண்ணே தெரியல. இதனால பழிச்சு தெரியுது. அப்படி கண்ணே தெரியல. ஆனா இந்த இடத்துல எதுவும் தெரியும். அதனால 10 வருஷம் ஏன்னா முடிச்சுட்டு தான் இருந்தேன். ஓகே, அங்க வச்சுமே எங்க பக்கத்துல தான் சுஸ்ட் இருக்கும். வச்சுட்டீங்கன்னா ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றாங்க. கங்க்ராச்சுலேஷன். இப்ப என்ன பண்ணா சொல்றேன், ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இந்த எலக்ட்ரிக்லா வாங்குறதுக்கு என்ன போவீங்க, அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு டோர் மாதிரி ஒன்று பூட்டி கிடக்கும். நீங்க இன்ஸ்டிட் ஆன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பேர் பேர் என்னமோ வச்சிருப்பானே தெரியல. பாஸ் காட்டுவாங்க. உள்ள போங்க, அடிக்கவும் முடியாது. இந்த டோர் தான் பூட்டி இருக்கு. இந்த டோர்ல தான் இருக்கும். போக முடியாது. புஷ்டா இருக்கலாம் தெரியுங்க. செஞ்சு புஷ்டா இருக்கணும். ஓகே, போன தரணும் தெரியல. ஆனா நான் புஷ்டா எடுத்துட்டேன். ஓகே, ஓகே பாத்துக்கோங்க. நீங்க வச்சீங்கன்னா கிடைக்கும். நீங்க வந்து அதுக்கு 2000 வரும். ரெண்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். லோனு கேட்பீங்க, இருக்க கூடாது. எடுத்தீங்களே ஆமாவும் ப்ராஃபிட் ஆகும். அது ரெண்டுத்துக்கும் நீங்க 350 ஃபர்ஸ்ட் வெடிங்க. உங்களுக்கு கொஞ்சம் தகவலியா இருக்குமான்னு தெரியலன்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு நிறைய எடுத்துடலாம். சொல்றேன், அடிச்சிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். அதுதான் அடுத்து இப்போ மேன்ஷன் வந்துடுங்க. இப்போதான் சிடிக்கு என்ட்ராக போகணும். எல்லாரும் வரவேற்கலாம். மேன்ஷனுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டர் காலம் இருப்பாரு. சொல்றேன் காலம் இடத்துல பார்த்துக்கோங்க. இங்கிட்ட ஒரு காலம் இருக்கு, 2 காலமே இருக்கு. நீங்க வந்து பேசணும். நாமளா நீங்க மேன்ஷனுக்கு வரும்போது என்கிட்ட பேசணும்னா எதுவுமே பேச மாட்டாங்க. ஆமா, நீங்க இந்த முதல்ல 2 புஷ்டாவும் ஆமா விட்டுட்டு அந்த 2த்துக்கும் 150 வருஷம் தான் பேசுவோம். ஓகே, அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி நீங்க ஒரு வருஷம் உள்ள அப்படின்னா பார்த்துக்கலாம். சும்மா பார்க்க முடியாது. பெருசா இருந்தாதான் நான் என்ன சொல்றது, நான் ஆல்ரெடி
ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு என்ன ஆகும்? இங்க பாருங்கயா, தூங்குங்க காரணம் சொல்ல பாப்பாட்டு சொல்ல. ஓகே, அந்த மூணு நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஏண்டானா அது ரெக்கார்ட் பண்ணேன், டெலிட் ஆயிடுச்சு. மூணுமே டெலிட் ஆயிடுச்சு. கட்டுறது காசு மூணுமே டெலிட் ஆயிடுச்சு. சரி ஒண்ணுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆஃப் பியூட்டிங் ஒன்று இருக்கு. முதல்ல ஏமா ரிஃபிட் ஆகிக்கிறேன். இதுல சென்ஸ் ஆஃப் பியூட்டிங் ஒன்று இருக்கும். சென்ஸ் ஆஃப் பியூட்டி எப்படின்னா, சரி டார்க் லெசன்ட் ஒன்று இருக்கும். டார்க் லெசன்ட் அப்படின்னா நீங்க 3 போட்டு காஸ்ட் போர்ட்டில் கிட்ட போய் நீங்க வந்து நீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைட் மீ அப்படின்னு கட்டலாம். காட்டினானா உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் 3 வாட்டி பண்ணா ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். ஆல்கார்டு ஃப்ராக்மெண்ட் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் பியூட்டினா நீங்க ஒரு பைலட் ரைட முடியும். இதுக்கு வரும்ல இந்த பேர் என்ன, ஃபேக்டரி ரைடு வரும்ல, அது மாதிரி டேக்ஸில பைலட் ரைடு வரும். தெரியும் நான் சொல்றேன். இந்த ரைடு முடிச்சீங்கன்னா இன்னும் ஒரு ஆல்கார்டு ஃப்ராக்மெண்ட் கிடைச்சிடும். அப்புறம் சோல்னஸ் அப்படின்னா நீங்க கேக் குயின் இருக்கா பாருங்க. அதனால 2 நிமிஷத்துல முடிக்கணும். 2 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா இன்னொன்று கிடைச்சிடும். ஓகேவா? 2 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா இன்னொன்று கிடைச்சிடும். ஈஸி தான். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து மூஞ்சியும் பண்ணிட்டீங்கன்னா கேக் குயின் 2 நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி ஒரு இடத்துல கொண்டு போகும் 7ன்னு. அங்கே 3 டாட்ஸ் ஏத்துனீங்கன்னா எம்பிஸ்லாம் வருவாங்க. எல்லாம் அடிக்கணும். அடிச்சு முடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். தீபாவளி இந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அங்கே போய் நீங்க ஷீட்டாவை தொட்டிங்கன்னா போவோம் உங்களுக்கு வந்துடும். துசிலா தொட்டிங்கனாலும் உங்களுக்கு இது பேர் என்ன, அது வந்துடும். அந்த ஸ்கோர் மறைஞ்சிடும். உங்களுக்கு வந்து 3 நாளுக்கு அது வந்து கிடைச்சிடும் ஆல்ரெடி. ஓகே, அடுத்து ஆமாவையும் நான் 2 முடிச்சிட்டேன். ஏன்டா அப்படிலாம் பண்றேன்னு கேட்க புரியுது. சொல்றாங்க சொல்லுவாங்க. ராமாலையும் 2 முடிச்சிட்டேன். ட்ரெயின் ஆஃப் சஃபரிங்னு ஒன்று இருக்காங்க. ட்ரெயின் ஆஃப் சஃபரிங் அப்படின்னா ஒரு எம்பிசி கிட்ட போய் நீங்க நல்ல டேமேஜ் பண்ணுவீங்க. ஒரு எம்பிசி கிட்ட போய் நல்லா ஹெவி டேமேஜ் நீங்க நல்லா வாங்கணும். சாகக்கூடாது. ஆனா பாதிக்கு பாதி இல்லை, முக்கால்வாசி நீங்க டேமேஜ் வந்து வாங்கினா போதும். அதுவே போதும். அது உங்களுக்கு ஆல்கால் பண்ணி கிடைச்ச அவசியம் அது. அப்புறம் கிளாஷ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு வருது. அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க டொஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி மறைவா இருக்கு. சரி நான் ஆட் கூட பண்ணேன். ஆட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு 5 ஐலாண்டுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோவை. இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க அடிச்சுக்கிட்டே ஒரு 50 பேர் அடிக்கீங்க சொன்னீங்க. என்னையே சந்தோஷம். மேன்ஷன்ல இந்த 14 அடிச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க இருந்து சொன்னாங்கன்னா 14 அடிச்சேன். அதுக்கப்புறம் சிஎஃப்எஸ் போட்டேன். சிஎஃப்எஸ் அதுக்கப்புறம் போட்டேன். வச்சேன். அதுக்கப்புறம் தான் அலிக்கல்டு பேப்பர் கொடுத்தாங்க. கரெக்டாக கன்சிட்டு அங்கே வந்துருமா அது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ஆகுது. ஒரே ஒரு அழுத்தம் வை. ஓகேவா? இந்த அழுத்தம் கிடைச்சிரும். அழியா இருங்க. ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்றேன் நாளைக்கு நீங்க எடுக்கலாம். ஓகே, சொல்லிட்டு பண்ணுங்க. நான் வாய்ஸ் தான் கொடுத்து 2 நாளைக்கு இப்போ நான் என்ன பண்ண நினைக்க தெரியல. பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். யுத்திகள் வர்றது. ஓகே, 6வது புஸ்தகன்றத பார்க்கலாம். முடிஞ்சும் நீங்க புஸ்தகம் முடிச்சீங்கன்னா புஸ்தகம் மறந்துடும். ஏமா இன்னும் ஒன்று முடிக்கலனால அந்த ஒன்று மட்டும் இருக்கும். இப்போ கொஞ்சம் டீ கொடுத்தோம். டீ கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஸ்கூல். ஏன்னா அந்த ஸ்கூல் சொல்லிட்டேன். அந்த ஸ்கூல் முடிச்சிட்டேன். அதனால தேர்ட் ஸ்கூலு பேர் ஃபியர் ஆஃப் த ரீப்பர்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2வது சொல்லி பண்ணுங்க. ஓகே, போர்டு பிரகாஷ் ஓகே போர்டு சரி, ஒரு லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்காக. என்ன பண்றேன் எனக்கு எப்பல சொல்லுங்க போய் சொல்லுங்க. ஓகே, தேர்ட் ஸ்கூல் என்னன்னா ஃபீல் த ரீப்பர்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கொடுப்பாரு.
வீடியோ அதே மாதிரி விடுதோம். என்னடா நடக்குதுங்க? ரிட்டன் அப்படி திரும்பி ஓடுற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க guys. நான் கட் பண்ணி கொடுத்துட்டு வேணாம். கூலிங் தவுன் பெருசா போகுமான்னு கேட்டீங்கன்னா போகாது. கூடாது. நான் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ யோசிக்கல. நான் எதுக்குற இங்க சுத்தி இருக்கேன்? சரி ஓகே. அதான் சொல்லிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சேட் பார்த்துடலாம். சேட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல அப்படியே 2-3 வீடியோ சொல்லுங்க ஆல்ரெடி. ஓகே தேட் இஸ் புரியலன்னா ஃபீல் த ஃபியர் ரீப்பர் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கான்டென்ட் கிளாஸ்ல ரீப்பர் அதாவது அந்த போன்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் நோட்டா இருக்கும்ல ஒரு தெரியும்ல. சரி நான் அனுப்பி காட்டுறேன். எப்படி கவலைப்படுறீங்க? ஒரு நியூ ட்ரிக் வந்திருக்கு. அது முன்னாடி தெரியும். நான் இன்னும் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். உங்ககிட்டயே சொல்ல வெளியே போறதுல சொல்லுங்க. டிக்கி வந்து டிக்கி ஆக்சல் போட்டுருவோம். அந்த நிகேரர் ஆஃப்டர்ஸ் கையா யாரோ ஒருத்தன் டிக்கில ரைடு பாசி போன அடிச்சுனாலே போதும். அடிச்சிட்டிங்கன்னா இந்த சம்மையில் நான் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். சமையலுக்குள்ள போய் சப்மிஷன் எழுதி கொண்டு போவேன். கரெக்டா போய் தொட கூட முடியல. இருக்கேன் பாருங்க. ஓகே உள்ள போயிடலாம். அட்மிஷனே கிடையாது. சும்மா ஒரு பண்றது அந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்க ஒருத்தர் இருப்பான். சம்மரின்னு போய் டிராவல்னு கொடுத்தீங்கன்னா இவன் எந்த இடத்துக்கு போர்ட்டல் ஆக்சஸ் மாதிரி வந்துடும். எந்த இடத்துக்காக நீங்க போகலாம். போக வேண்டியது வாண்டட் கேஸ் லீக் தான் நமக்கு. ஓகே கடல் காசு போகலாம். போயிடாது நினைக்கிறேன். போலாம்னா 10,000 20,000 கேட்பான். காசு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியா ஓகேவா? 2 காசு வந்தாச்சு. நான் ரொம்ப இந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2000 மூன்ஸ் கிட்ட நான் செலவு பண்றேன். நான் உங்ககிட்ட ஃபுட்டை கொடுத்து தான் வாங்கி வரலாம். வாங்கி ஈஸியா பிளான் முடிச்சிடலாம். வீடியோ முடிஞ்சிருக்கேன். அதான் எதுக்கு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து என்ன பண்றது அடிக்கவே இல்லை. சரி ஓகே இந்த டச்சிங் இந்த போய் நீங்க 50 பவுன்ஸ் எடுத்து ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக்கில் லைசன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? லக்கில் லைசன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த பவுன்ஸ் செட்டிக்குதுன்னா 12 தான் இருக்கு. ஓகே போய் பவுன்ஸ் கலெக்ட் பண்ணணும். 10 பீஸ் வேலை பண்றேன். ஓகே guys நினைக்கிறேன். இந்த டாட்ஸ் உங்களுக்கு அடிச்ச நேரத்துல இருந்துச்சுல அந்த இடத்துல போய் வைக்கணும். சரி வெயிட் பண்ணுங்க. போய் எப்படியாவது பவுன்ஸ் கலெக்ட் பண்ணி லைசன்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வரேன். ஓகே guys வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா நான் வேல்யூஷன்ஸ்லாம் என்கிட்ட இருந்து வாங்கி ஹெல்ப் இல்லாம வந்துட்டு பண்ணேன். ஸ்டோரேஜ் இல்லாம லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. என்ன பண்றது guys? என்ன பண்றது? மீதி இருக்க பவுன்ஸ்க்காக எந்த திருப்பி ஸ்பின் பண்ணி பார்ப்போம். தேவையில்ல சும்மா ஸ்பின் பண்ண பவுன்ஸ் இருக்கு. கொடுத்தானா கொடுப்பான், கொடுக்கலன்னா போடான்னு என்ன செய்ய முடியும்? சோக்கினோட டிஃபெக்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கலாம். ஆமா ஸ்டோர்ல வந்துச்சு ஸ்டார்டிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படியே அவன்கிட்ட காலேஜ் கட்டோன்னே இங்க இடத்துல வந்து வச்சிருங்க. வச்சோடனே இந்த அண்ணன் பர்சின் ஷீல்டுன்னு ஒன்று காட்டுவாங்க. காட்டிச்சுன்னா உங்களுக்கு ஸ்பான் ஆயிடுவாங்க. அந்த ஃபீல்டு இருக்காங்க கரெக்டா அப்படியே நீ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்க இருங்க.
இடத்துலதான் அவன் இருப்பான். மேல அவனோட ஹெல்த் பார்க்கட்டும். இதுல போய் நீங்க அடிக்கலாம் தேவையில்ல. அவன்கிட்ட போய் நீங்க செத்தீங்கன்னா மட்டும் போதும். டேரக்டா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு ஒரு நரகமாய் எடுத்து கூட்டிட்டு வரும். அங்க 3 டார்ச் இருக்கும். நீங்க 2 டார்ச் வச்சதுக்கப்புறம் அடுத்த டார்ச்ல ஒரு பாஸ் வருவான். அதே மாதிரி 7லயும் ஒரு பாஸ் வருவான். நான் சொல்ல மறந்துட்டேன். பாஸ் அடிக்கணும். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆயிடும். அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்க டைரக்டா மேன்சனுக்கு அந்த செட்டிங் பெட்டர்ல அந்த சிண்டிகேட் இடத்துக்கு நீங்க போய் அப்படிங்க அவங்களுக்காக போய் காட்டிப்பீங்க. ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இப்போ அங்கதான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க சொல்றேன். சும்மா ஏறிக்கலாம். நிறைய யோசனையான இல்ல. லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா நல்ல கூட்டு தான். நல்லா யூஸ் பண்ணிருக்கு. சூப்பரா இருக்கும். புத்துல வந்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சனால என் சிடிக்கு எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஸ்கோர் எடுத்துட்டு நீங்க வச்சீங்கன்னா எல்லா ஆள்காடு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கல்லா மாறிடும். ஒரு டைட்டன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க காய்ஸ். அவனை புஷிக்காவும் யாமாச்சு மட்டும்தான் அடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சிடிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மரணமா இருக்கும். ஆசைதான். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா இந்த சிடிக்கு எடுக்க நான் அவ்வளவு நாள் செலவு பண்ணல. ஒரு 2 நாள் 2 நாள் கூட கம்மி தான். ஆனா ஒரு நாள்லயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபீல்டு அடிக்க மட்டும்தான் நான் இன்னும் ஒரு 6 நாள் கொடுத்துக்கிட்டேன். ஆனா இது ஒண்ணுதான் இது என்ன எடுத்திருக்கேன். இன்னொரு 3 இருக்கு. எடுக்க இருக்குடா. காய்ச்சி எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டம். என்ன எடுத்துனா யூஸ் பண்றது எல்லாம் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். முதல்ல கிச்சனே வச்சிருந்தேன். ஸ்டாக் இருந்துச்சு. அப்புறம் டிரெக்ட் இருந்தேன். ஓகே சரி ஓகே காய்ஸ். முன்னாடி தரமா செதுக்கிருக்காங்க. சும்மா ஒரு ஐடியா அடிச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒரு மாசத்துல இருக்கு. ஹாப்பியா இருக்கு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டுல சந்திப்போங்க. தெரியல. சரி வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி டிரெக்ஸோட சும்மா ஒரு மட்டும் காட்டிக்கலாம்னு நினைச்சேன். யூஸ் பண்ணிட்டு யாருக்காக காட்டுறேன் காய்ஸ். ஓகே ப்ளீஸ் மரணமா இருப்பான செகண்ட்ஸ்ல இருக்க மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். தேர்ட்ஸ்ல சும்மா ஸ்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ்ல நான் அவங்களுக்கு ரூட் அவுட் சாப்பிட்டேன். இப்போ தேர்ட்ஸ்ல ஸ்டாக்ல வந்து சாப்பிட்டேன். ஓகே தான் அடிச்சேன். ஆனா பாத்துக்கலாம். சரி ஓகே ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணிக்கலாமா? ஃபைனலி என்ன சொல்றீங்க? ஃப்ரூட் ரோல் வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்லியாதான் இருக்கு. பரவாயில்லங்க. ஃப்ரூட் ரோல் நல்லதா கொடுத்தானா ஜாலி தான். வச்சலாம் எல்லா வாட்டி ஸ்பின் பண்றேன். நம்ம கொடு தர மாட்டேங்கிறான். ரொம்ப ஆல்ரெடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாழ்க்கையே ரொம்ப சேடா போடலாம். சிரிச்சு எடுத்து ஜாலியா தான் இருக்கு. ஆல்ரெடி இருக்கு காய்ஸ். சரி ஓகே காய்ஸ். ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க. சரி ஓகே பாய் ஃப்ரம் மேக் இட் கேமிங். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।